பட்டமளக்கரை அணையோட 6ஆம் ஆண்டு கார்த்திகை தீபத் திருவிழா நேற்று சிறப்பாக நடந்ததுங்க. மொத்தம் 10,008 தீபங்கள் நேற்று ஏற்றி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே பூஜைகள்லாம் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பட்டமளக்கரை அணை பார்த்தீங்கன்னா மொத்தம் 650 ஏக்கருக்கு மேலே நீர்பிடி பகுதிங்க. 27 அடி உயரம், கிட்டத்தட்ட 6000 ஏக்கருக்கு மேலே பாசன வசதி கிடைக்கிறதுக்காக வசதியான இந்த அணை இருக்கு. இந்த வட்டமளக்கரை அணைக்கு நிரந்தரமாக தண்ணி கிடைக்கணும்னு வேண்டி தான் வருஷந்தோறும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு 10,008 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ இந்த முறையும் 6வது ஆண்டாக 10,008 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க. வட்டமளக்கரணி விவசாயிகள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நானும் என் ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கிட்டேங்க. ஸோ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பூஜையெல்லாம் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு நாங்களும் அப்படியே தீபம்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம். ஓம் வடிவத்திலும் வட்டமலை அணை வடிவத்திலும் 10,008ங்கிற எழுத்துலையுமே நிறைய பேர் தீபங்களை அழகாக வச்சிருந்தாங்க. வட்டமலைக்கரை அணையோட கிழக்கு கரையில் தாங்க எப்பவுமே இந்த தீப திருவிழா நடைபெறுது. சிவன் கோயிலேருந்து வந்த நடராஜ சிலையில வச்சு கைலாய வாத்தியங்களை வாதிச்சாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது போக நீர் வழிந்தோடும் பகுதியில் தாங்க எப்பவுமே 10,008 தீபங்கள் வைப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. தீபங்கள் வைப்பது மூலமாக நல்ல மழை பெஞ்சு அணையெல்லாம் நிரம்பி தண்ணீர் இந்த அணைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வருடந்தோறும் இந்த கார்த்திகை தீபத்தன்று 10,008 தீபங்கள் வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட நம்பிக்கை பலிக்கட்டும், விரைவில் இந்த அணைக்கு தண்ணீர் கிடைக்கட்டும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்கலாங்க. ஸோ வேற ஒரு சூப்பரான அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. பாய்.